விஐ யூசர்ஸ் விஐக்குள்ளே என்ன நியூவாக வந்திருக்கு, அதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, ஆல்சோ பார்த்தீங்கன்னா விஐயில் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேபி நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் விஐ ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. நியூவான ஆப்ஷன் வந்திருக்குன்னு சொல்லலாம். யூஐ நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் மாறி இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லிடுறேன். அன்லிமிட்டெட் பேக் போட்டால் வி காட் ஆப்ஷன் 10 GB கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு பல பேரும் டவுட்டாக கேட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அதுக்கான விடையும் இங்கேக்குள்ளேயே சொல்லிடுறேன். யூஐ ஸ்டாண்டர்டாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. எந்த வகையான லேகன்ஸியுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் நடக்கும். எல்லா விஐ ஆப்லையும் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் இருந்துச்சு. எந்த வேர்ஷனாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த கிளிச் இப்போ நடக்கிறது இல்லை. மேபி என்னோடய வேர்ஷன் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுது. ரெண்டாவது விஷயம், வி கார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அன்லிமிட்டடாக டேட்டா வந்து கன்சியூம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த 10 GB அப்படிங்கிற லிமிட் கொடுக்குறாங்க. இது எப்போ உதவும்னா, அந்த 300 GB அப்படிங்கிற அந்த லிமிட், அதாவது அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு 300 GB கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கமர்ஷியல் யூசேஜ்க்காக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 10 GB உங்களுக்கு பயங்கரமாக உதவும்னு சொல்லலாம். கமர்ஷியல் இல்லாமல் நார்மலாக ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணுறது தான். இருந்தாலும் அந்த 300 GB போகும்போது இது ஒரு 10 GB அடிஷ்னலாக நம்மளை ஏதாவது ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றும்னு சொல்லலாம். அடுத்தது பார்க்கும்போது நீங்கள் ஒரு நியூவான சிம் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்பான்சர் ஆகக்கூடிய விஐ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மர்ச்சன்டைஸ் எல்லாமே அஷூராக தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு தேவையான கஸ்டமர் நம்பரை சூஸ் பண்ணி அது மூலிமா ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தென் விஐஏ பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்டின் நடத்துகிறாங்க. அதாவது ஃபேன் ஃபெஸ்ட் அப்படிங்கிற இந்த வகையான கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து விஐ கேட்குற கொஷின்ஸ், ஐ மீன் சென்னை சூப்பர் கிங்ஸோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்க போகிற கொஷின்ஸுக்கு நீங்கள் சரியான ஆன்சரை வந்து கொடுக்கறது மூலியமாகவே உங்களுக்கு அஷ்யூரான மர்ச்சன்டைஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கான்டெஸ்ட் பண்ணக்கூடிய மேட்சஸ்க்கு எல்லாத்துக்கான டிக்கெட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு டிக்கெட்ஸ் தரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்க்கும்போது இது ஒரு குரூப்பாக வின் பண்ணும்போது உங்களுக்கு 4 to 5 டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்சோ ஸ்பெஷல் ஃபேன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சில பிளேயர்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேமரா வியூவில் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது கூகுளில் போட்டிருந்தாங்க, இங்கே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லக்கி சான்ஸ் இருக்கலாம். நீங்கள் நியூவாக சிம் வாங்கினாலும் அஷ்யூரான விஷயங்கள் கிடைக்கும். இல்லை நீங்கள் இது போல் கான்டெஸ்ட்டில் வந்து சரியாக ஆன்சர் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டாலும் அடிக்கடி அப்டேட் பண்ணுவாங்க யார் யார் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணது அப்படிங்கிறதுக்காக. மேபி உங்கள் ஐடி கூட நீங்கள் டேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இத்தனை விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக விஐக்குள்ளே வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வி கார்டாக இருக்கட்டும், இந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபெஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். கான்டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அது வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ப்ரைஸ் ஹைக் பற்றியும் பார்த்தீங்கன்னா விஐ வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸை குறைக்கிறதாகவும் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.